பெட்டர் மூவிஸ்? சமந்தா ஆர் தமன்னா? முன்னாடி நான் தமன்னா மாதிரி இருக்கேன்னு சொல்லுவாங்க எல்லாருமே. ஐயோ சாமி, ரொம்ப கான்டெக்ட்லயே இல்ல இப்ப நம்ம பேசுறது. ரொம்ப வெள்ளையா இருப்பேன். நான் ஸ்கூல்ல சொல்லுவாங்க தமன்னா தமன்னான்னு சொல்லிட்டு. ஓகே. தமன்னான்னு சொல்லுவாங்க, ஸ்ரீதிவ்யான்னு சொல்லுவாங்க. அது என்ன ஸ்ரீதிவ்யா? ஸ்ரீதிவ்யான்னு சொல்லுவாங்க. அப்பெல்லாம் லைக் பின்னி போட்டுப்பேனா லைக் அதே மாதிரி அந்த ஊதா கலர் ரிப்பன் அதில் கனெக்ட் பண்ணி இன்னொன்னு சொல்லியிருக்காங்க. நான் அதை இப்போ சொன்னா ரொம்ப லைக் நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்ல இருக்காங்க, ரொம்ப டென்ஷன் ஆயிருவாங்க. பட் அதனால அதை இப்போ சொல்லலை. சரி, சொல்லாமலே பிரச்சனை இல்லை. பானா காத்தாடி ஆர் வியாபாரி? வியாபாரி. கண்டிப்பா வியாபாரி. பானா காத்தாடி பாத்தியா? பாத்திருக்கேன். இது பட்டுவட்ட அதர்வா தானே, பாத்திருக்கேன். பட் வியாபாரி வந்து நான் நிறைய தடவை பாத்திருக்கேன். அதுல ஒரு சாங் வரும்ல, ஆசைப்பட்ட எல்லாத்தையும், அது அப்புறமா தமன்னா ஆக்டிங்குமே நல்லா இருக்கும். லைக் தமன்னா ரொம்ப டாமினண்டா ட்ரீட் பண்றதா இருக்கட்டும். இருக்க மாட்டாங்க. எஸ்ஜே சூர்யா டாமினேட்டா ட்ரீட் பண்றது, லைக் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி ஆமா பண்ணது, அது அந்த மூவி தான் கண்டிப்பா. ஓகே, நல்ல மூவி அது. நான் ஈ ஆர் பையா? சோ பயங்கரமான ஒரு காம்பினேஷன் ரெண்டுமே. எஸ், நான் இவ்வளவு படம் பாத்திருக்கேன் பாத்தீங்களா? தெரியுது, அதான் சொல்றேன். இந்த மாதிரி படம் பாத்துருக்க பாரு நீ. ஆமா, நானில நான் 2 தடவைக்கு மேல பாத்திருக்கேன். நான் அழுதுருக்கேன். ஈயா வந்து அவளுக்கு புரியாத போதெல்லாம் நான் அழுதுருக்கேன் நானில. சமந்தாவோட ட்ரெஸ் ஒன்று ஜீன்ஸ் போட்டுட்டு ஒரு குட்டி டாப் மாதிரி போட்டு வருவாங்கல்ல ரோட்ல, அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. சைக்கோவா இருக்காங்க பையெல்லாம். நான் 30 வாட்டி பாத்திருக்கேன். அதெல்லாம் பையா சீடி தேர வரைக்கும் பாத்திருக்கேன், வாங்கி போட்டு டிவிடில. ஆமா, சரி, ரொம்ப கஷ்டம். எனக்கு ரெண்டுமே ரொம்ப பிடிக்கும். ரெண்டுமே சூஸ் பண்ணிக்கலாமா? அப்போ அப்படி பண்ணிக்கலாமா? பண்ணலாம். சொல்லி ஓகே, பையா நான் வந்து 20 டைம்ஸ் கிட்ட பாத்திருக்கேன். கத்தி ஆர் அயன்? அயன்ல தமன்னா தானே. அயன் நான் பாத்திருக்கேன். அதுல இவங்களோட தங்கச்சி கத்தியும் பாத்திருக்கேன். அந்த அடிச்சுட்டு போவாரு. அப்புறமா அந்த இது படம் தானே, ஜூபிட்டர் இல்ல இது கத்தியாரு. எனக்கு கத்தி ஓகே தான். கத்தி ஓகே தான். அயன் போறேன். அயன் போறேன். ஓ, அயன். ஆமா, I mean, எனக்கு I'm ரொம்ப happy பிடிக்கும் அயன் போறதுனால because I love Ayan. எனக்கு அயன் Ayan is one of the best movie ever made in Tamil. So அதில் தமிழ் ஒரு பச்சை, நான் யூஸ்வலாக படம் பார்க்குறது ட்ரெஸ்ஸுக்காக பார்ப்பேன். அதில் க்ரீன் கலர் ஒரு டிஷர்ட் போட்டு ப்ளூ ஜீன் கலர் ஒரு ஸ்கர்ட் போட்டிருப்பாங்க. அந்த ஷட்டருக்கு மேலே ஆடுவாங்க. பயங்கரமாக இருக்கும். நான் நோட்டீஸ் பண்ணிருக்கேன் பாரு. தெரி ஆர் வேங்கை? வேங்கையும் நான் பார்த்துருக்கேன். வேங்கையெல்லாம் பார்த்துட்டு நான் ரொம்ப அழுதுருக்கேன். கடைசியில் வந்து ஏமாத்திடுவா தெரியுமா? கடைசியில் வந்து அதில் பாட்டு செம்மையாக இருக்கும். கடைசியில் வேங்கையில் வந்து தனுஷ் வந்து ஏமாத்திடுவா தெரியுமா? வீட்டில் வந்துட்டு லைக் ஒரு ஆரம்பிச்சு தான் வந்திருப்பா, பாய்சன் வச்சு இது பண்ணிட்டு உன்னை சும்மா லவ் பண்ண அப்படி சொல்லிட்டு. அந்த படம் ரொம்ப கனெக்ட் ஆச்சு. இன்னொன்று என்ன, தெரி. ஐயோ தெரியுதான், தெரி செத்துருவாங்களே சிலிண்டர் வெடிச்சு. தெரியுதான். அது என்ன பாட்டு வரும் அவங்களுக்குள்ள? உன்னாலே அந்த படம்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி தான் லைஃப் நம்மளுக்கு அமையும். அப்பெல்லாம் நான் வந்து ட்ரீம்லாம் இது பண்ணியிருக்கேன். லைக் இது மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு பேபி, லைக் இது மாதிரி ஒரு இது அந்த மாதிரி. அப்புறம் சிலிண்டர் வெடிக்கும். 24 ஆர் சிறுத்தை? சிறுத்தை. 24 நான் பார்த்துருக்கேன், பாதி பார்த்தேன். ஆனால் அந்த படம் வந்து பிடிக்கும். படம் சூர்யாவும் சமந்தாவும். சிறுத்தை. நீங்க சொல்லுங்க 24 சிறுத்தையான மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. அதுல தமனோட சிறுத்தை, கார்த்தியும் தமன்னாவும். தமன்னாக்கு பெரிய ரோல் கிடையாது சிறுத்தையில, நல்லாதான் இருக்கும் ரோல். 24 அதே மாதிரி சமந்தா வந்து பெருசா இல்ல. ஓகே, ஐ வில் கோ வித் சிறுத்தை. சிறுத்தை பயங்கரமா இருக்கும். அந்த நல்ல படம் தான் சிறுத்தை. அதுல ஒரு பாட்டு வரும்ல, அதுல ஆரிரோன்னு சொல்லிட்டு அந்த புள்ள கேஸ் எடுத்துட்டு வருமே, பயங்கரமா இருக்கும் அந்த சீன்லாம். குழந்தை ரொம்ப கியூட்டா இருக்கும். சிறுத்தை சிவாக்கு பேர் வந்ததே அந்த படத்தை வச்சுதான். அந்த ஒரு படத்தை வச்சு தமிழ் சினிமாவே முடிச்சு விட்டாரு. மெர்சல் ஆர் வீரம்? வீரம்ல அந்த பிரதர்ஸ் இருப்பாங்களே 5 பேர், தமன்னா தானே அதுல. அதுவும் பார்த்துருக்கேன், தெரியும். மெர்சல் தான். தியேட்டர்லயே 2 தடவை பார்த்தேன் அந்த படம். பயங்கரமா இருக்கும். அப்பா விஜய் நல்லா இருக்கும், பையன் விஜய் நல்லா இருக்கும். அதுல நித்யா மேனன் தெரியும். அதுக்கப்புறம் சமந்தா வரும். சமந்தா தான் அதுல. சமந்தாவும் வருவா, காஜல் அகர்வாலும் வருவா. அடுத்து மேஜிஷியனா இருப்பாரு விஜய். ஒருத்தர் டாக்டர், ஒருத்தர் மேஜிஷியன். சரி, படத்தை உட்கார்ந்து சொல்லிட்டு இருக்கேன். மெர்சல். சூப்பர் டீலக்ஸ் ஆர் தர்மதுரை? தர்மதுரை. அது ஒரு ஃபேமிலி மூவியா கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஐஸ்வர்யா ராஜேஷ் இருப்பாங்க தானே, நல்லா இருக்கும். ஆண்டிப்பட்டி. நான் ஃபர்ஸ்ட் பண்ண வீடியோ தர்மதுரை மூவி ரிவ்யூ. சோ தர்மதுரை சொன்னது ஐம் ஹாப்பி. ஆனா எனக்கு சமந்தா ரொம்ப பிடிக்கும் பர்சனலா. நான் அவங்க நிறைய மூவிஸ் பார்த்திருக்கேன். எனக்கு அவங்களோட ஆக்டிங் ஆக்டர்லாம். ஆனா ஏன் அவங்க நீ தமன்னாவை சூஸ் பண்ணிட்டு சமந்தா சூஸ் பண்ணாம? லைக் ஹோல் மூவியா பாக்கும்போது
இம்பாக்ட் இல்லையோன்னு ஃபீல் ஆகுது இப்போ எனக்கு. ஓகே. அப்போ சமந்தா நீங்கள் பெட்டர் மூவியாக சூஸ் பண்ணணும். இல்லை அவங்க பெட்டர் மூவியாக சூஸ் பண்ணாங்க, பட் அதை விட தமன்னாஸ் பெட்டர் மூவிஸ் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஓ வாவ் மை காட், எப்படி மூவி ரிவ்யூ மாதிரி பேசுகிறீங்க நீ தானே என் பொண்ணு வசந்தம். நீ தானே என் பொண்ணு வசந்தம் ஆப்ஷனே வேணாம் எனக்கு. சைக்கோ பயங்கரமா இருக்கும் அந்த படம். நித்யா ஜீவா எல்லாம் ஐயோ. ஆர் தோலா வந்து கார்த்தி தானே, அதெல்லாம் இல்ல நீ தானே பயங்கரமா இருக்கும். பயங்கரம் கடைசில எல்லாம் செம்மையா இருக்கும். வீட்டுல இருந்தா அந்த மியூசிக்கும் வந்து ஒரு பெரிய விஷயம். படம் ஓகே தான், பட் மட்டும் பயங்கரமா இருக்கும். ஓகே தானே சொல்லாதீங்க. விண்ணத்தினர் அளவுக்கு எனக்கு பிடிக்காது இது. பட் ராஜா சார் வேற மாதிரி சூப்பர் படம். தெரியும் ஆப்வியஸ்லி சமந்தா பண்ணிருப்பாங்க, பட் சமந்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும்.